ஹாய் கைஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு வீமின் ஒன் ஷாட், பட் இதில் ரெண்டு பேருமே ஹீரோஸ் கிடையாது. யார் ஹீரோஸ்னு போக போக பார்க்கலாம் வாங்க கைஸ். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்கடா, பிகாஸ் இது நியூ எஃப்எஸ் சேனல்னால ரொம்பவே லோவாக இருக்குது. பட் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிகாஸ் ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது. பட் இது சரியாயிடும்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா? அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன் ஷாட் போடணும்னு சொன்னாலும் நான் போடுறேன், ஓகேவா கைஸ்? சரி வாங்கடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிங்டமை காட்டுறாங்க. அந்த கிங்டம் நேம் த சன்கிரிஸ்ட். இந்த கண்ட்ரியில் எப்பவுமே பறவைகளுடைய சத்தம், சந்தோஷமான மக்கள், பூக்கள்னு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நாடு பார்த்தாவே எல்லாருக்குமே ஜெல்லஸ் ஆவாங்க. அந்த அளவுக்கு அப்படி ஒரு கிங்டம் அது. இப்போ அந்த கிங்டமில் ஒரு பேலஸை காட்டுறாங்க. அந்த பேலஸ் ஃபுல்லாகவே டார்க் ப்ளூ கலர் கிறிஸ்டியல்னாலேயே மேக் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்குது. அந்த பேலஸ் மேலே பார்த்தா ஒரு பொண்ணு அவள் ரூமில் இருந்து பால்கனி வழியாக ஒரு பறவை கூட பேசிகிட்டு இருக்கா. அது வேற யாருமே இல்லை, நீங்கள் தாண்டா. அந்த பறவை கண்ணில் இருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி வருது. அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி மாறுது. அந்த ஸ்க்ரீனில் ஒரு பொண்ணு இருக்கா. அவனே அகந்தா. அப்போது அகந்தா, என்ன ஒயன், டுமாரோ பிறந்த நாள் வருது, இன்னைக்கு நைட் நம்ம 12 மணிக்கு எல்லோரும் நண்பர்களோட சேர்ந்து வெளியே சுற்றி பார்க்க போகலாமான்னு கேட்குறா. அதுக்கு நீங்கள், ஆமாம் அகந்தா, கண்டிப்பாக போகலாம். ஆனால் ஒயன், உன் அப்பா உன்னை வெளியே விடுவாரா? நான் கண்டிப்பாக வருவேன். இவ்வளோ வருஷமாக நான் இந்த பேலஸ்குள்ளே தானே இருக்கேன். வெளி உலகம் எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்ததில்லை. எனக்கு எல்லாமே இந்த பேலஸ்குள்ளே மட்டும்தான். ஏன், இந்த பேலஸ் தான் எனக்கு உலகமேனு சொல்லலாம். இப்போ எனக்கு 18 வயசாக போகுது. இப்போ நான் ஒரு பிரின்சஸ். அதுக்கப்புறம் நான் இந்த நாட்டோடைய வருங்கால குயின். அப்படின்னா கண்டிப்பாக நான் வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. நீ சொல்கிறது சரிதான், ஆனால் உங்கள் அப்பா உன்னைய விடுவாரா? நீ என்ன சொன்னாலுமே விட மாட்டாருல்ல? இல்லை ஆகா, இந்த வாட்டி எது நடந்தாலும் சரி, நான் வெளி உலகத்தை பார்க்க தான் போகிறேன். அப்பா கிட்ட இதை பற்றி சொன்னால் அவர் புரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒயன், நீ ஏன் வெளியவே வரமாட்ற? ஒரு வேளை உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு டைம் தான் பரவாயில்ல, ஆனால் நீ 18 வருஷமாக பேலஸில் தான் இருக்க. உனக்கு ஏதாவதுனா என்கிட்ட சொல்லலாம்ல? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் ஏன் அப்பா இப்படி இருக்காருன்னு தெரியலன்னு சேடாக சொல்கிறீங்க. ஏன், இங்கே இருக்கிற வேலையாட்லேருந்து மந்திரி வரைக்கும் கேட்டுட்டேன், அவங்களுக்குமே ஒன்றுமே புரியல ஏன் அப்பா இப்படி இருக்காருன்னு. எனக்கும் மற்ற பொண்ணுங்க மாதிரி வெளியே போகணுன்னு இருக்குது, ஆனால் முடியலை. எனக்கு நான் அம்மா இருந்தால் அவங்கள வாச்சு என் நிலைமை புரிஞ்சு அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சுருப்பாங்கன்னு சேடாக சொல்கிறீங்க. எஸ், உங்கள் மாம் நீங்கள் பிறக்கிறப்பவே இறந்துட்டாங்கடா. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்லி ஃபேன் ஃபிக்ஷனுக்கு மட்டும்தான் இது. ஸோ ரியலாக எடுத்துக்காதீங்க கைஸ். சரி வாங்க, நம்ம பேக் டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்போது ஆகா, ஒயன் விடு, இப்போ நீ உன் பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணுற டைம் இது, நீ ஹாப்பியாக இருக்கணும், ஓகே? சரி, அப்போ நம்ம நைட்டு பார்க்கலாம், பாய்ன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அப்போ அந்த பறவையோட கண்ணு நார்மலாக மாறுது, பழைய மாதிரி. நீங்கள் அது கிட்ட போய், இந்தா உனக்கு ரொம்ப நன்றி, இது உனக்கான உணவு, சாப்பிடுன்னு சொல்லிட்டு உங்கள் ரூமை விட்டு வெளியே வரீங்க. இப்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மீட்டிங் ஹாலுக்கு தான் போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா அண்ட் மந்திரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் உங்கள் அப்பா பக்கத்தில் போய் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாரு. உங்கள் அப்பா நேம் ஐதன். உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, வாமா ஒயன், உன்னை தான் பார்க்கணுன்னு இருந்தேன்னு ஸ்மைல் பண்ணி சொல்கிறாரு. அப்போ நீங்கள், அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. நான் நைட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது அகா கூடயும் ஒலிவியா பிரின்சஸ் கூடயுமே நைட்டு வெளியே போக போகிறோம்ப்பா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு கிங் ஐதனும், ஒயன் நீ இப்போ என்ன சொன்ன? நான் ஆல்ரெடி சொன்னது தாம்மா, இந்த பேலஸை விட்டு நீ வெளியே போகக்கூடாதுமா.
வேணும்னா பிரின்சஸ் எல்லாருமே நம்ம பேலஸ்க்கு வர சொல்லு. அதுக்கு நீங்கள், அப்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு இப்போ 18 வயசு ஆக போகுது. இப்போ கூட நீங்கள் என்னை வெளியே அனுப்ப மாட்டீங்களா? என்ன ஆச்சுப்பா? அதுக்கு எய்தன், இப்போ உங்கள் அப்பா அங்கே இருக்கிற மந்திரி எல்லாருமே பார்த்து எல்லாரும் வெளியே போங்கன்னு கத்துறாரு. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. அங்கே இப்போது நீங்கள் உங்கள் அப்பா மட்டும்தான் இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா, இங்கே பாரு, நான் சொன்னது தான் புரியுதா? எப்பயுமே நீ நான் மட்டும்தானே உன் பிறந்த நாளை கொண்டாடுவோம். இனிமேல் அப்படி தான் பண்ணுவோம், புரியுதா? சும்மா என்கிட்ட அடம் பிடிக்காத ஒயன். அப்பா, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. ஏன் என் லைஃப்பை இப்படி பண்ணுறீங்க? ஏன் மற்ற பிரின்சஸ் மாதிரி என்னை வெளியே விட மாட்டீங்க? என்ன பிரச்சனைன்னு கூட சொல்ல மாட்டீங்க? சொன்னால் தானே தெரியும், கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா உன் பாதுகாப்புக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா, ஒயன், நான் சொன்னது தான், ஒழுங்காக ஒரு ரூமுக்கு போகணும் கோவமாக சொல்கிறாரு. எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலப்பா. பேசாமல் அம்மா இருந்துட்டு நீங்கள் போயிருக்கலாம்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிவிட்டு உங்கள் ரூமுக்கு போய் செம்மையாக அழுவுறீங்க. அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் தூங்கிடுறீங்க. இங்கே உங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம். அதாவது இது 18 வருஷத்துக்கு போகலண்டா. இது 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். எங்கன்னா கிங்டம் ஆஃப் சன்கிறிஸ்டில் தான். எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா, என்னாச்சு ஈமாக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு கிங்குன்னு ப்ளோ பண்ணி ஒரு லேடி, குயின் ஈமாக்கு இப்போ தான் பெயின் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது எய்தன், சரி பார்த்துருங்க. அப்போது அந்த லேடி, குயின் ஈமா உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நான் வரேன்னு போகிறாரு எய்தன். அப்போது கிங்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்போது எய்தன் அந்த பர்சனை பார்த்து, ஏபிள் வேறு யாருமே இல்லை, இந்த சன்கிறிஸ்டோடைய என் முதன்மை மந்திரி தான் ஏபிள். பல வருஷமாக இங்கே தான் இருக்காரு. ரொம்ப விஸ்வாசியான ஒரு ஆள் எய்தனுக்கு. அப்போது எய்தன் கிட்ட போயிட்டு கிங்குன்னு ப்ளோ பண்ணி விஷ் பண்ணிட்டு, கிங் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு எய்தன், இல்லை குயின் இப்போ என்னை கூப்பிடுறாங்க, இப்போ என்ன பேசணுமோ நீ அப்புறமா பேசு, என்ன விஷயமா இருந்தாலும் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஏபிளுமே, கிங் கொஞ்சம் வாங்க, இது நம்ம கிங்டம் பார்த்தின விஷயம் மட்டும் இல்லை, நம்ம உயிரை பார்த்தின விஷயமும், கொஞ்சம் வாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு உங்கள் அப்பா சரின்னு ஏபிள் பின்னாடி போகிறாரு. இப்போ ஏபிளுமே எய்தனுமே ஒரு ரூமில் இருக்காங்க. அப்போது ஏபிள், கிங் கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள் அப்பா எய்தன், ஏன் என்னாச்சு? பால்கனி வழியாக வெளியே வந்து பார்க்குறாரு. வெளியே பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. பிகாஸ் வெளியே ஃபுல்லாக ரெயின் எப்படி வாட்டர் மாரி வரும், ஆனால் இது வந்து வாட்டர் மாரி வராமல் ஃபயர் மாரி வருது. கிட்டத்தட்ட ஒரு ஃபயர் ரெயின்னு சொல்லலாம், அந்த மாரி வருது. அதை பார்த்த எய்டனுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்போ எய்டன், என்ன இது ரெயினியே இப்படி வருதுன்னு கேட்குறாரு. அதுக்கு ஏபிள், கிங் அதுதான் எங்களுக்குமே தெரியல. அங்கே பாருங்க, நம் நாட்டு மக்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. இதில் நிறைய பேர் சாகிற நிலைமையில கூட இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது கிங்னு கேட்குறாரு. அதுக்கு எய்டன் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை அழுகுற சவுண்டு கேட்குது. அது கேட்ட எய்தனும் ஏபிளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்தில் இந்த கிங்டம் நினச்சியும் அவர் நாட்டு மக்களை நினச்சியுமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்காரு. இப்படியே அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக ஏபிளும் கிங் எய்தனுமே அங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்போது கிங்குன்னு ப்ளோ பண்ணி ஒரு லேடி பேபியை எய்தன் கிட்ட கொடுக்குறாங்க. இதனை பார்த்து சிரிக்குது. அப்போது அந்த லேடி, கிங் நம்ம நாட்டுக்கு பிரின்சஸ் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது எய்தன், குயின் இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லைல்லன்னு கேட்குறாரு. அப்போது அந்த லேடி, கிங் குயினுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க கண்ணு திறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போது ஏபிள் கிங்னு ப்ளோ பண்ணி நம்ம கிங்டமில் பாதி மக்கள்கிட்ட இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது எய்தனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் உங்களை அந்த லேடிக்கிட்ட கொடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக அவர் போகிறாரு. ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு சூனியக்காரியை தான் அவர் பார்க்குறாரு. அப்போ அந்த சூனியக்காரி, வாங்க கிங் எய்தன்,
என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு எய்தன், நம்ம கிங்டமுக்கு என்னாச்சு, ஏன் நம்ம கிங்டம்ல மழை இப்படி வந்துட்டு இருக்கு? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் கிங் எய்தன்? எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அப்போ இது யார் இது பண்ணது? எந்த கிங்டமோடைய கிங்கு இதுக்கு காரணம் சொல்லு. அதுக்கு சூனியக்காரியும் செம்மையா சிரிக்கிறா. அப்போ ஏபிள் அங்கே வராரு. கிங்னு ஃபாஸ்ட்டாக வந்து ப்ளோ பண்ணி விஷ் பண்ணுறாரு. அப்போ எய்தனுமே ஏபிளை பார்க்குறாரு. அப்போ ஏபிள், கிங், நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இது கேட்ட எய்தனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னாச்சு, இது எப்படி நடக்கும்? அப்போது ஏபிள், இது எல்லாம் அந்த ஃபயர் ரெயினால தான் கிங்னு சொல்கிறாரு. அப்போது எய்தனுக்கு ஒரு பக்கம் பயம் வருது. அப்போ எய்தன் ஏபிளை பார்த்து, அப்போ குயினுக்கு என்னாச்சுன்னு பயமாக கேட்குறாரு. அப்போ ஏபிள், நம்ம பேலஸில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒன்றும் ஆகலை கிங். ஆனால் ஃபயர் ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேலஸை சுற்றி வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போது ஏபிள், இசபெல்லா, இப்போ ஒழுங்காக சொல்லு, இதுக்கு யார் காரணம்னு கோவமாக கேட்குறாரு. அப்போது அந்த விச் சிரிக்கிறாங்க. அந்த விச் நேம் தான் இசபெல்லா. என்கிட்ட நீங்கள் இப்படி கேட்டால் சொல்ல மாட்டேன் கிங் எய்தன். ஒழுங்கா மரியாதையாக கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்போது எய்தன், இங்கே பாரு, இப்போ விளையாடுற நேரம் இல்லை, சொல்லு யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஏபிள், கிங், குயினுங்களை கூப்பிட சொன்னாங்கன்னு கிங் எய்தனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே கிங் எய்தனும் ஏபிளுமே சன்கிறிஸ்ட் கிங்டம்க்கு வராங்க. அங்கே பார்த்தா அவங்களோட நாட்டு மக்கள் எல்லாமே இறந்து போய் கிடக்குறாங்க. அதை பார்த்து கிங் எய்டனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க நாட்டு மக்கள் இப்படி இருக்கிறத அவரால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. இப்படியே கேஸ்டலோடைய டோர் கிட்ட வராரு. அவருக்கு செம ஷாக்காக இருக்குது. பிகாஸ் அவர் கண்ணு முன்னாடி இருக்கிறது குயின் ஈமா. அவங்க பாதி இறக்குற ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போது கிங் எய்தன் ஈமா கிட்ட போயிட்டு அவங்கள அவர் மடியில் போட்டு அழுகுறாரு. அப்போது குயின் ஈமா, எய்தன் வந்துட்டீங்களா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை தான் தேடி வந்தேன், அதுதான் இப்படி. ஆமாம் எய்தன், நம்ம கிங்டம்க்கு என்னாச்சு, ஏன் நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்க? அப்போ எய்தன், உன்னை யார் வெளியே வர சொன்னா, யார் சொன்னா, உன்னை முதல்ல யார் இங்கே விட்டான்னு கோவமாக கேட்குறாரு. அப்போ குயின், எய்தன் இங்கே பாருங்க, இதுக்கும் யாருக்கும் எதுவுமே கிடையாது, எல்லாரும் என்னைய போகாததான் சொன்னாங்க, ஆனால் நான் தான் உங்களை பார்க்கணுன்னு வந்தேன். அப்போ எய்தன், ஏன் இப்படி பண்ண, யாரங்க? ஏபிள், வா குயினை கேஸ்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு போகிறாங்க. இப்படியே குயின் ஏமாவை கேஸ்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஏபிள், அந்த லேடியை கூப்பிடுங்க. அந்த லேடியுமே வராங்க. அதாவது அவங்க ஒரு டாக்டர், அதாவது உங்களை பிறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கள்ல, அந்த லேடி தான் வந்திருப்பாங்க. இவங்க அவங்க டாக்டரால் குயின் ஏமாக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த லேடி வராங்க, கிங்னு ப்ளோ பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஏபிள், வாங்க சீக்கிரமாக குயினை பாருங்கள், கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த லேடி, இருங்க கிங், நான் பார்க்குறேன். இப்படியே பல மணி நேரம் போகுது. அப்போது ஏபிளுமே கிங் எய்தனுமே ஒரு ரூம்குள்ளே இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எய்தன், என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் இதுக்கு யாரோ காரணமாக தான் இருக்கணும். இந்த நாட்டு கிங் நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன், கண்டுபிடிச்சா நிச்சயமாக அவங்கள நான் பழி தீர்க்காமல் விட மாட்டேன்னு கோபமாக சொல்கிறாரு. அப்போ ஏபிள், கிங், நம்ம கிங்டம் பீப்புள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, இப்போது இந்த பேலஸில் இருக்கவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. அப்போது கிங் எய்தன், ஏபிள் சீக்கிரமாக புறப்படு, கவச உடைய போட்டுக்கிட்டு வா, நம்ம இப்போவே இசபெல்லாவை பார்க்கணும். இப்படியே இவங்க 2 பேருமே இசபெல்லாவுடைய வீட்டை போய் சேர்றாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்கடா, இசபெல்லா தான் அந்த விச், அதாவது சூனியக்காரி. அவங்க வீட்டுக்கு தான் கிங் எய்டனும் அண்ட் ஏபிளுமே போயிருக்காங்க. அப்போது இசபெல்லா, வாங்க கிங்னு ப்ளோ பண்ணி நிற்கிறாங்க.
அப்போ எய்தன், இசபெல்லா ஒழுங்கா சொல்லு, இப்படி யாரு பண்ணா? நம்ம கிங்டம்ல இருக்கிற மக்களை எல்லாருமே இறந்துட்டாங்க, உனக்கு தெரியும்ல. சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன், உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு, முதல்ல சொல்லு, யார் இது இப்படி பண்ணான்னு கோவமா கேட்குறாரு. அப்போ இசபெல்லா, இருங்க கிங் எய்தன், நான் பார்க்குறேன்னு அவங்க டூ ஆன்ஸை ஜாயின் பண்ணி மெடிடேஷன் பண்ணுவாங்களடா. அந்த பொசிஷனில் அவங்க உட்காடுறாங்க. இப்படியே டைம் போகுது. இப்போ இந்த டைமில் கிங் எய்தன் அண்ட் ஏபிளுமே இசபெல்லாவோட வீட்டில் இருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகி பார்த்தோன்னா சன்கில்ஸ் கேஸ்டலில் அந்த லேடி ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்களடா குயின் ஈமாக்கு. அவங்க மனசில் நினைக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது? குயினுடைய உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது, அவங்களுக்கு பட்டிருக்க தீக்காயம் ஆறவே மாட்டுது, இப்படியே போனான்னு ஒரு மாதிரி சேடாக நிற்கிறாங்க. அப்போ ஒரு பர்சன் அங்கே வராங்க. என்ன ஆச்சு என் தங்கச்சிக்கு? அந்த வாய்ஸ் வர சவுண்டை கேட்டு அந்த லேடி அங்கே பார்க்குறாங்க. அந்த லேடி அந்த பர்சனை பார்த்து, கிங் லூக்கஸ் நீங்களான்னு ப்ளோ பண்ணி விஷ் பண்ணுறாங்க. அப்போது கிங் லூக்கஸ், இப்போது என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன்னு சவுண்டாக கேட்குறாரு. கிங் லூக்கஸ் வேறு யாருமே இல்லை, குயின் ஈமாவோடைய பிரதர் தான். அப்போ அந்த லேடி பயந்து, அது 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 கிங் 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 லூக்கஸ் குயின் ஈமாக்கு அவங்க 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 இறக்க போகிறாங்க. அப்போது கிங் லூக்கஸ்க்கு ரொம்ப கோவம் வருது. என்ன சொன்ன நீ இப்போ? கோவமா அந்த லேடியை பார்த்து, யாரங்க இவளை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. அந்த லேடி பயந்து கிங் லூக்கஸோடைய காலை பிடிச்சி பெக் பண்ணுறாங்க. ஐயோ கிங் லூக்கஸ், என்னை விட சொல்லுங்கள் ப்ளீஸ், நான் இனிமேல் இப்படி சொல்ல மாட்டேன், நான் எந்த தப்புமே பண்ணலை, ப்ளீஸ் என்னை விட சொல்லுங்கள், என்னை விடுங்க, நீங்கள் என்னை விடுங்க, எனக்கு பிடிக்காதீங்க, என்னை விடுங்க. கிங் லூக்கஸ், உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், உங்களை என்னை விட சொல்லுங்கள். ஐயோ நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு கடமை எதனா நான் பண்ணேன், கிங் லூக்கஸ் என்னை விட சொல்லுங்கன்னு அவங்க கத்திட்டு அப்படியே போகிறாங்க. ஆனால் கிங் லூக்கஸ் அவங்கள கொஞ்சம் கூடமே கண்டுக்கல. ஸ்ட்ரைட்டாக குயின் ஹேமாவை படுக்க வச்சிருக்க பெட்டுக்கிட்ட போகிறாரு. ஹேமாவை பார்த்து அவங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் தராரு. அப்போ குயின் ஈமா ரொம்ப வீக்காக அவங்க ஆஃப் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அண்ணா நீ வந்துட்டியான்னு ஸ்மைல் பண்ணுறாங்க. அண்ணா நான் இறக்க போகிறேனா நான் கேட்குறாங்க. அதுக்கு கிங் லூக்கஸ், அப்படி இல்லடாமா, யார் அப்படி சொன்னா உன்கிட்ட? அண்ணா எனக்கு தெரியும், விடு, இப்போ எனக்கு ஒன்று தான், எனக்கு என் ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு இருக்கு, அவர் கூட வாழணும்னு இருக்கு. ஆனால் உனக்கு அண்ணா எனக்கு தெரியும், விடு, இப்போ எனக்கு ஒன்று தான், என் ஹஸ்பண்டை பார்க்கணும் போல இருக்கு, அவர் கூட வாழணும்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ குயின் ஈமா எதையோ ஒன்று திங்க் பண்ணிட்டு, அண்ணா அங்கே பாருன்னு அவங்க ஐஸ்னால ஒரு டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுறாங்க. அவள் தான் உன் மருமக, பார்க்க அப்படியே நம்ம கிராணி மாதிரி இருக்கான்னு ஸ்மைல் பண்ணி சொல்கிறாங்க. அண்ணா நீ இவளை பார்த்துக்கோ, நான் கிங் எய்தன் எப்பயுமே வேலை விஷயமாக தான் இருப்பார், ஆனால் நீ இவளை பார்த்துக்கோ, இவளை விடாத, இவ கூட விளையாடு, இவளுக்கு எல்லாமே சொல்லித்தானு டியரி ஐஸோட எல்லாமே கிங் லூக்கஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குண்ணா, இவ கூட விளையாடணும், இவ கூட இருக்கணும்னு, ஆனால் அதெல்லாம் முடியாது இல்லை நான் கிங் லூக்கஸை பார்த்து கேட்குறாங்க. கிங் லூக்கஸ், என்னம்மா நீ இப்படி பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பாரு, நீ இவ கூட தான் இருப்ப, இவ கூட தான் நீ விளையாடுவ, நீ எதுக்கு இதெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு இருக்க? உன்னை யார் முதல்ல சொன்னா? யார் சொன்னா என் தங்கச்சிக்கிட்ட இதெல்லாம்? அண்ணா போதும் நிறுத்து, அவளை என்கிட்ட என் பக்கத்தில் படுக்க வையன்னு கேட்குறாங்க. அப்போது கிங் லூக்கஸுமே இருடாமான்னு போயிட்டு உங்களை உங்கள் அம்மா கிட்ட படுக்க வைக்கிறாரு. அப்போது குயின் ஈமா உங்கள் சைட் டேர்ன் பண்ணி உங்களை பார்த்து, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க செல்லம், நீங்கள் அவங்கள பார்த்து சிரிக்கிறீங்க, உங்கள் ஸ்மைல் பார்த்து அவங்க எப்பவே இப்படி இருக்கா மாதிரியே ஹாப்பியாக இருக்கணும், உன் கூடவே அம்மா எப்பயுமே இருப்பேன், அப்பா கிட்டே நீ சண்டை போடக்கூடாது, உன் மாமா உன்னை நல்லா பார்த்துப்பாருன்னு கிங் லூக்கஸை பார்க்குறாங்க. இது எல்லாமே கிங் லூக்கஸ் டியரி ஐஸோடையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போது ஈமா உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க.
உங்களை எடுத்து அவங்க செஸ் கிட்ட போட்டு டேப் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. பட் ஐஸ்ல இருந்து கண்டினியூவாக டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. இப்படியே அவங்க ஹேண்ட் மூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மாறுது. எஸ், ஷீ இஸ் டெத். இதை பார்த்த கிங் லூக்கஸ் ரொம்ப கழுவுறாரு. அப்போது கிங் லூக்கஸ் ஒரு ஒர்க்கரை கூப்பிடுறாரு. அந்த ஒர்க்கருமே அங்கே வராங்க. சொல்லு, கிங் ஹைதன் இப்போ எங்கே இருக்காரு? அது அது கிங் லூக்கஸ் இசபெல்லா கிட்ட பேச போயிருக்காரு. இதை கேட்டு கிங் லூக்கஸ்க்கு ரொம்ப கோபம் வருது. பிகாஸ் இசபெல்லா தான் கிங் எய்தனுடைய எக்ஸ் லவ்வர். கிங் எய்தனும் இசபெல்லாவும் ரொம்பவே காதலிச்சிருப்பாங்க. ஆனால் கிங் எய்தனுடைய அப்பா அம்மா இது காதலுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இசபெல்லா ஒரு சூனியக்காரினால. அதனால தான் கிங் எய்தன் கிங் கிங் லூக்கஸ் கிட்ட பேசி குயின் ஈமாவை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு கிங் லூக்கஸ் அங்கேருந்து போகிறாரு. அப்போ அவர் போகிறப்போ அந்த சைட் திரும்பி உங்களை ஒரு டைம் பார்த்துட்டு போயிடுறாரு. வந்து இசபெல்லாவுடைய வீட்டுக்கு வந்தோன்னா, அதாவது இந்த சூனியக்காரியோடைய வீட்டுக்கு வந்தோன்னா, இப்போ தான் இசபெல்லா ஐஸை ஓப்பன் பண்ணி கிங் எய்தனை பார்க்குறாங்க. அப்போது கிங் எய்தன், என்னாச்சு, யார் இதுக்கு ரீசன்? அப்போது இசபெல்லா ஒரு மாதிரி பயத்தோட, இது இது ஃப்ளோராவோட வேலை எய்தன். அப்போது ஏபிள், நீங்கள் சொல்கிறது காட் ஆஃப் ஃபயரா? ஃப்ளோராவையா சொல்கிறீங்க? ஆமாம். அவங்க ஏன் இதை பண்ண போகிறாங்க? அதுதான் எனக்கும் தெரியல ஏபிள். அப்போது ஏபிள், அவங்க ஒரு காட், எப்படி அவங்க நாட்டு மக்களையே அவங்க இறக்க விடுவாங்க? அப்போ இசபெல்லா, அதுதான் எனக்கும் புரியல, எனக்கும் மர்மமாகவே இருக்குது. எப்படி இதுக்கு சாத்தியமே கிடையாது. அவங்க நாட்டு மக்களாக எப்படி அவங்க கையாலேயே சாவடிப்பாங்க? இது ஒரு குழந்தை, ஒரு அம்மா அவங்களோட குழந்தையே சாவடிக்கிறதுக்கு சமமாச்சே. அப்போ ஹைதன், இப்போ என்ன பண்ணுறது, நம்ம அவங்கள எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இசபெல்லா, என்கிட்ட ஒரு வழி இருக்குது. என்ன வழி அது? நான் யாகம் பண்ணி அவங்கள இங்கே கூப்பிடுறேன், ஆனால் நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது. எல்லாருமே அந்த சைட் பார்க்குறாங்க. வேறு யாருமே இல்லை, கிங் லூக்கஸ் தான். அப்போது கிங் எய்தன் அவரை பார்த்து, இங்கே என்ன பண்ணுறீங்க கிங் லூக்கஸ்? அப்போது கிங் லூக்கஸ், உங்களுக்கு உதவி பண்ண தான் நான் வந்தேன். அப்போது இசபெல்லா, இப்போ நேரம் இல்லை எய்தன், இப்போவே நம்ம யாகம் வளர்க்கணும். அப்போது கிங் லூக்கஸ் இசபெல்லாவை ஒரு லுக் விட்டுறாரு. அப்போது இசபெல்லா, என்னை மன்னிச்சிடுங்க கிங் எய்தன், இப்போ நம்மவே யாகம் பண்ணாதான் காட் ஆஃப் ஃபயரை கூப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. சரின்னு எல்லாருமே வந்து யாகம் ரெடி பண்ணுறாங்கடா. அப்போ வந்து எல்லாருமே அந்த இடத்துல வந்து இருக்காங்க. இப்படியே வந்து ஸ்மெல், இப்படியே வந்து சம் மினிட்ஸ் போகுது. அப்போது இசபெல்லாவை பார்த்தோன்னா ஏதோ மந்திரம் மாரி அவங்க பாடி படிச்சுட்டே இருக்கிறாங்க. இது எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இசபெல்லா மந்திரம் படிச்சுட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு டைம் வந்து இசபெல்லா வந்து ஒரு ஃபயர் ஷேப்பில் ஒரு கேர்ளோடைய உருவம், அதாவது ஒரு லேடியோடைய ஷேப் வந்து அந்த ஃபயர்லேருந்து வரா மாதிரி இருக்குது. எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. அது வேறு யாருமே இல்லை, த காட் ஆஃப் ஃபயர் ஃப்ளோரா தான். அவங்க ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க இசபெல்லாவை. அப்போது இசபெல்லா அவங்களுக்கு க்ளோ பண்ணி விஷ் பண்ணுறா. ஃப்ளோரா அது ஸ்மைல் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அப்போது எய்தன் இனிமே அவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. அப்போ எய்தன் அவங்களுக்கு விஷ் பண்ணி, நீங்கள் தான் த ஃபயர் ஆஃப் காட்னஸ், ஏன் இப்படி பண்ணீங்க? என் நாட்டு மக்களை ஏன் இப்படி பண்ணீங்க? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் எல்லாமே சரி பண்ணுங்கன்னு மண்டி போட்டு கேட்குறாரு த காட் ஆஃப் ஃபயர் கிட்ட. அப்போ அவங்க, என்னை மன்னிச்சிடு, என்னால் இது எல்லாம் என்னால் தான், நான் தான் ஒன்று என் நெருப்பு சக்தினால் உருவாக்க நினச்சேன், அதுதான் இப்படி ஆயிடுச்சு, இப்போ எதுவுமே பண்ண முடியாது. அப்போது கிங் லூக்கஸ், இல்லை நீங்கள் தான் இதை சரி பண்ணி ஆகணும், உங்களால் தான் என் தங்கச்சி இறந்து போயிட்டான்னு கோபமாக சொல்கிறாரு. அப்போது அது கேட்ட ஐதனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அப்படியே அவர் காட் ஆஃப் ஃபயர் ஃப்ளோராவை தான் பார்க்குறாரு. அப்போது அவங்க, என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ எய்தன், இல்லை
நீங்கள் நீங்கள் இது எப்படி சொல்லலாம், எப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லலாம், ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்குறாரு. அப்போ ஃப்ளோரா ஸ்மைல் பண்ணி, இதில் உங்களுக்கு ஒரு நல்லதுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எய்தன், எது, என் நாட்டு மக்கள் இறந்ததா, இல்லை என் மனைவி இறந்ததா, என் நாடு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு காடை பார்த்து செம்மையாக கத்துறாரு. அப்போ இசபெல்லாக்கு கோவம் வருது. எய்தன், காட் ஆஃப் ஃபயர் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதான்னு கோவமாக கேட்குறாங்க. அப்போது காட் ஆஃப் ஃபயர், என்னை நம்பு, உனக்கு இப்போ புரியாது, ஆனால் ஒரு நாள் உனக்கு புரியும், அந்த நாளில் நீ என்னை பார்த்து ஹாப்பியாக இருப்ப. அப்போது எய்தன், எது, உங்களை பார்த்தா, நீங்கள் பண்ண என்ன வேலைக்கு உங்களை பார்த்து நான் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, நீங்களாம் ஒரு கடவுளான்னு கோபமாக கேட்குறாரு. இவ்வளோ நாளாக நான் உங்களை தானே ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், என் நாட்டு மக்கள்லேருந்து எல்லாருமே உங்களை தானே வணங்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் இந்த கிங்டமுக்கு நேம் சன்கிரிஸ்ட் கிங்டம்னு நேமே வந்துச்சு. ஆனால் நீங்கள் உங்களை வணங்கினவங்களையே இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு கத்துறாரு. அப்போ ஃப்ளோரா, என்னை மன்னிச்சிடு, ஆனால் இப்போ என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. அப்போ எய்தன், இப்போ கூட நீங்கள் எங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்களே, சரி இனிமேல் நான் உங்களை வணங்க மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் இனிமேல் இங்கேருந்து வேணான்னு சொல்லி கத்துறாரு. அப்போது ஏவல், கிங் என்ன சொல்கிறீங்க, அவங்க நம்ம கடவுள் மறந்துட்டீங்களா, காட் ஆஃப் ஃபயர், தி கிங்டம் ஆஃப் ஒன்லி ஒன் காட், காட் ஆஃப் ஃபயர், சன்கிரிஸ்டோடைய ஒரே காட் அவங்க தான். அப்போ எய்தன், வேணான்னு ஷவுட் பண்ணுறாரு. அப்போ ஃப்ளோரா, சரி இது முடிவுனா நான் இதை ஒத்துக்கிறேன், நீயா என்னைய மனசார கூப்பிடுவ, அப்போ நான் வருவேன், ஆனால் அந்த நாள் அப்போ நீ உயிரோடு இருக்க மாட்டேன், ஏன்னா நீ எல்லாமே அன்னைக்கு புரிஞ்சிருப்பன்னு சொல்லிட்டு அந்த ஃபயர்க்குள்ளேயே போயிட்டாங்க. அப்போது எய்தன் அப்படியே நீல் டவுன் பண்ணி அழுகுறாரு. ஏன்னா இத்தனை வருஷமாக அவர் வணங்கிட்டு இருந்த, அவங்கள நம்பிட்டு இருந்த ஒரு கடவுள் அவங்கள கைவிட்டதுனால அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் அவங்க மனைவி இறந்தது, இன்னொன்று பக்கம் அவங்க நாட்டு மக்கள் இறந்தது, இப்போ அவங்களோட கடவுளே கைவிட்டது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு வாட்டியுமே இந்த காட் ஆஃப் ஃபயருக்கு கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருந்திருப்பார். அவர் விசுவாசம் பார்த்து தான் காட் ஆஃப் ஃபயர் இந்த கிங்டமுக்கு த சன்கிரிஸ்ட் கிங்டம்னு பேர் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பேலஸ் பார்த்தோம்லடா, டார்க் ப்ளூ கலர் கிறிஸ்டியனால மேக் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே இந்த காட் ஆஃப் ஃபயரோடைய வேலை தான். அவங்க தான் எய்தன் பண்ணுற அதாவது யாகத்தெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாகி ஒன்றா பண்ணியிருப்பாங்க. எல்லா போர்லேயுமே இந்த சன்கிரிஸ்ட் கேஸ்டல் ஜெயிச்சிடும். அது எல்லாமே வந்து காட் ஆஃப் ஃபயரால தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம கிங் எய்தன் வந்து ஒரு விஷயத்தையும் காட் ஆஃப் ஃபயருக்கு பார்த்து பண்ணியிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இன்னைக்கு வந்து அவங்க நாட்டு மக்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்லி இனி கேட்குறப்ப அவங்க எதுவுமே பண்ணலையே, அந்த வலி, என்னுடைய கடவுளை நானே இப்படி பேசிட்டேன்ற இன்னொரு வலியும் அவர் மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா காட் ஆஃப் ஃபயர் மேலே அந்த அளவுக்கு எய்தனுக்கு ஒரு மரியாதை இருந்தது. இப்போ எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சுனால அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது கிங் லூக்கஸ் அந்த டைமில் வருது. இப்போ நீ என்ன பண்ண போகிறன்னு கேட்குறாரு. அப்போ எய்தன் அழுதுகிட்டே எனக்கு தெரியலைன்னு சொல்கிறாரு. சரி நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகி எய்தன், லூக்கஸ், ஏபிள் எல்லாருமே ஒரு பிக் கேஸ்டல் கிட்டே நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா மேகமே ரொம்ப கருப்பு கலரில் இருக்குது. லைக் ஒரு ரொம்ப மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலரில் ஒரு மேகம் இருக்கும்ல, அந்த மாரி இருக்குது மேகம் எல்லாமே. அந்த கேஸ்டலை சுற்றி வவ்வாலாக இருக்குது. அந்த கேஸ்டலுக்குள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு உள்ளே போனால் ரொம்ப ஷாக்காக இருக்குது. அந்த கேஸ்டலில் முழுக்க 2 கலர் தான் இருக்குது. ஒன்று பிளாக் கலர், இல்லை டார்க் ரெட் கலர் தீமில் தான் இருக்குது. அப்போது ஒரு பெரிய வாலில் ஒரு பொண்ணு பல்லி மாரி ஒட்டி இருக்கா. அதை பார்த்து ஏபிள் பயந்து போய் கத்துறான். அப்போது கிங் லூக்கஸ் அந்த பொண்ணை பார்த்து, இங்கே பாரு, நான் கிங் லூக்கஸ், நான் பிரைட் ஃப்ரோச் கிங்டம்லேருந்து வந்திருக்கேன். இவர் கிங் எய்தன், சன்கிரிஸ்ட் கிங்டம்டோடைய கிங். நான் உங்கள் கிங்கை பார்க்கணும், வர சொல்லுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு, ஓ உனக்கு உயிர் மேலே ஆசை இல்லை போலையே, நீ எங்கள் காடுக்கே ஆர்டர் போறியா வர சொல்லி நீ கேட்குறாரு. போயிடு, இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்தாக வரும் சொல்கிறா அந்த பொண்ணு. அப்போது கிங் லூக்கஸ்க்கு ஒரு மாதிரி பயம் வருது.
அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாருமே அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. எய்தன், லூக்கஸ், ஏபிள்னு அங்கே 2 பேர் நிற்கிறாங்க. உங்களை தான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணும்? அப்போது கிங் லூக்கஸ், எங்களுக்கு உங்கள் கிங்கை பார்க்கணும், கொஞ்சம் எங்களை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு பயமாக கேட்குறாரு. அதை பார்த்து ஏபிள் அண்டு ஏதனுக்கு செம ஷாக்காக இருக்குது. ஏன்னா கிங் லூக்கஸ் யாருக்கிட்டேயுமே இப்படி கெஞ்ச மாட்டார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி பயத்தோடு பேசி அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்க 2 பேர் இருங்க, எங்கள் காட் கிட்ட கேட்டுட்டு வரோன்னு போயிட்டாங்க. அப்போது ஏபிள், என்னது காடா? எனக்கு புரியலை, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறாங்க இவங்க? அப்போ கிங் லூக்கஸ், ஆமாம், அவங்க சொல்கிறது உண்மைதான். அப்போது எய்தன், அப்போ அவர் காடா? காடு எப்படி கேஸ்டலில் இருக்க முடியும்? இவ்வளோ டார்க்கான பிளேஸ்லேயே ஒரு கடவுள் வாழ போகிறாரு. அப்போ கிங் லூக்கஸ், ஆமாம், அவருக்கு இருட்டுடா ரொம்ப பிடிக்கும். அப்போ ஏபிள், ஆனால் இந்த நாட்டு மக்களே ரொம்ப விசித்திரமாக இருக்காங்க. இந்த பொண்ணு எப்படி செவுரில் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்கா? அது மட்டும் இல்லை, இப்போ வந்தவங்க எப்படி இவ்வளோ ஸ்பீடாக வந்தாங்க? அவங்க போகிறப்பையும் அதே ஸ்பீடில் போகிறாங்க, எப்படி அவங்களால முடியும்? ஒரு நார்மலான மனுஷங்கனால அது மாதிரி பண்ண முடியாதேன்னு சொல்கிறாங்க. அப்போது கிங் எய்தன், இங்கே என்ன நடக்குது லூக்கஸ்? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு கேட்குறாங்க. அப்போது கிங் லூக்கஸ், நம்ம இப்போ இருக்கிறது டிராகன் ஈவில் கிங்டம். அப்போது எய்தன், அப்போது இதுன்னு அவளுக்கு பேச்சே வரல, அந்தளவுக்கு ஒரு மாதிரி பயமாக வருது. அப்போது ஏபிள், அப்போ லூக்கஸ், உங்கள் 2 பேரையும் எனக்கு கொஞ்சம் நிறுத்துறீங்களா நீ சொல்கிறாரு. அப்போ கிங் எய்தன், இது காட் ஆஃப் ஈவிலோடைய கேஸ்டலான்னு பயமாக கேட்குறாங்க. ஸோ இதோடைய ஃபஸ்ட் பார்ட் நான் முடிச்சுக்கிறேன்டா. ஸோ ரொம்ப லாங் டைம் மாரி இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போக போக நம்ம ஹீரோஸோட என்ட்ரி நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஆச்சு பண்ணிவிட்டு போங்க. எனக்கு எதுவுமே இல்லைன்னா யாருக்கு எஃப்எஃப் பண்ணுறேன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ப்ளீஸ்டா பண்ணிவிட்டு போங்க. என் வாய்ஸில் கொஞ்சம் இதுவாக இருந்தால் சேஞ்சஸ் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, பிகாஸ் எனக்கு கோல்டு வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ எஃப்எஃப் போட்டாகணுமே சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஹீரோ வருவார். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் ஒரு 2 டேஸ்க்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுவேன். பை கைஸ், தேங்க்யூ.